ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை தொட்டால் சினுங்கி. இதோடைய மருத்துவ குணம், மாந்திரிக குணம், இதில் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் பெரும்பாலான மூலிகைகளுடைய நன்மைகளை போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. இது வரைக்கும் ஆதரவு அளிச்சிட்டு வர அனைவருக்கும் நன்றி. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் தொட்டால் சினுங்கின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த தொட்டால் சினுங்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான், எல்லாருமே பார்த்துருப்போம். இது பல ஏரியாக்களில் பல பேர்கள் அழைக்கப்படுது. ஒன்று வந்து தொட்டால் சினுங்கின்னு சொல்லுவாங்க, தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க, தொட்டால் வாடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் காமவர்தினின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா இது காம உணர்வுகளை தூண்டக்கூடியதுனால இதை உள்ளுக்கு எடுக்கும்போது காம உணர்வுகளை நமக்கு பெருக்கும். அதனால் வந்து காமவர்தினின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டச் மீ நாட்னு சொல்லி அழைக்கப்படுது. இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமஸ்காரின்னு சொல்லுவாங்க. நம்ம தொட்டவுடன் நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுற விதத்தில் அது இலைகள் மூடும். அதனால் வந்து இது நமஸ்காரின்னு சொல்ல அழைக்கப்படுது. இதில் வந்து 2 வகைகள் உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதா நிற பூக்கள் இருக்கும், நீல கலர் பூ பூத்திருக்கும். இதுதான் பரவலாக சாலை ஓரங்களில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இந்த ஊதா நிற பூக்கள் இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்கள் இருக்கும். முட்கள் இருக்கக்கூடியது ஊதா நிற பூக்கள் பூக்கும். இதில் மஞ்சள் நிற பூக்களுடையது ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த நம்ம நீர்நிலைகள், ஏரி, குளம், இது மாதிரியான ஏரியாக்களில் இது அதிகமாக காணப்படும். ஏறத்தாழ வந்து 2த்துக்கும் மருத்துவ குணம் ஒன்று தான், மாந்திரிக குணம் மட்டும் 2த்துக்கும் வெவ்வேறுபடும். அதாவது இது ஊதா நிற பூக்களை விட மஞ்சள் நிற பூக்களுடைய செடிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்திரிக குணங்கள் அதிகம். அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அபூர்வமான இனம் தான் இது. இது மஞ்சள் நிற பூக்களுடைய தொட்டால் சுருங்கி. இது பெரும்பாலும் மழைக்காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இது பெரும்பாலும் ஏரி, குளம், குட்டை, இது மாதிரியான நீர்நிலை உள்ள ஏரியாக்களில் மட்டும்தான் இது காணப்படும் பரவலாம். இந்த தொட்டால் சுருங்கியோட குணம் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ குணம். இதில் வந்து தங்கச்சத்து நிறைந்திருக்கு. அதில் வந்து நீல நிற பூக்களுடைய தொட்டால் சுருங்கியில் பார்த்திங்க அப்படின்னா செம்பு சத்து நிறைந்திருக்கும். செம்பு சத்தை காட்டில் தங்கச்சத்து உடையது மிகவும் அதிகம். ஏறத்தாழ மருத்துவ குணம் ஒன்று அப்படின்னாலும் மாந்திரிக குணம் வேறு 2த்துக்கும். இது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகையோட வேருக்கு. இதை சிறந்த தாயத்தை நம்ம ரெடி பண்ணி இதுக்குண்டான பூஜைகள் பண்ணி நம்ம தாயத்தை போடும்போது கணவன் மனைவி வசியம் ஏற்படக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூலிகைக்கு இருக்குது. மருத்துவ குணம் தங்கச்சத்து நிறைந்தது அப்படின்னும்பொழுது சத்துக்கள் அதிகம். இதோடைய சமூலம், வேர், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தழைகள், இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே ஒட்டுமொத்த செடியும் வந்து மருத்துவ குணம் உடையது. இதை இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை மருந்துகளுக்கு பயன்படுத்திட்டு வரும்போது இதோடைய மருத்துவ பயன்களை நம்ம பெறலாம். இந்த மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அந்த 2வது வகையான நீல நிற பூக்களுடைய தொட்டால் சுருங்கி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பு சத்து நிறைந்திருக்கு. செம்பு சத்து நம்ம உடலில் சேரும்போது முடி உதிர்வை தடுக்கும், உடலை குளிர்ச்சி பண்ணும். மருத்துவ குணங்கள் அதிகம் இந்த செடியிலையும். இதை வந்து பெரும்பாலும் நம்ம வீட்டில் துளசி மாடம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுபோல் இந்த தொட்டால் சுருங்கிய வீட்டில் வச்சுட்டு இதை தினந்தோறும் ஒரு 48 நாள் தொட்டு நம்ம வணங்கிட்டு வரோம். அப்படின்ற பட்சத்தில் இதோடைய காந்த சக்தி, அதாவது இதோடைய தெய்வீக சக்தியானது நம்ம உடம்பில் ஒரு மின்சாரத்தை போல் பாஞ்சு நம்மளுடைய மன வலிமை, உல ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாள் தினமும் இதை தொட்டு வணங்கிட்டு வரும்பொழுது அந்த 48 நாளில் நம்மளுடைய மன ஆற்றல், உல ஆற்றல் வந்து அதிகரிக்குது. அதாவது நினைத்த காரியம் நடக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்கும். அது மாதிரியான விஷயங்கள், நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயமும் இதில் வந்து இந்த மூலிகையில் இருக்குது. இதை வந்து தினமும் பூஜை பண்ணி இதுக்கு வத்தி காட்டி நம்ம துளசி மாடத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய மன ஆற்றல் வந்து அதிகரிக்குது இதில். அதே மாதிரி இதை 48 நாள் நம்ம தொட்டு வணங்கும் பொழுது நம்மளோட இந்த செடி வந்து பழகிடும். திரும்ப நீங்கள் போய் இந்த 48 நாள் கழித்து நீங்கள் இந்த மூலிகையை தொடும் பொழுது இது வந்து சுருங்காது. ஏன் அப்படின்னா இங்கே உங்களுக்கும் அதுக்கும் உண்டான ஒரு தொடர்பு
வளர ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் தொடும்பொழுது அது வந்து திரும்ப வந்து சுருங்காது. இது வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளை வந்து உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்து நம்மளுடைய மனசும் அதுவும் வந்து ஒருங்கிணையுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் தொடும்பொழுது நீங்கள் தொடும்போது மட்டும் அது வந்து சுருங்காது. அந்த நிலைக்கு வந்து அந்த செடி வந்துடும். குறிப்பாக இது மாதிரியான நம்ம துளசி மாடத்தில் வச்சு வழிபடும் பொழுது பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் நேரங்களில் இதை தொடுறதை நிறுத்திக்கணும். ஏன்னா அதுக்கு தீட்டு ஆகாது. அந்த மாதிரி டைமுகளில் நீங்கள் தொடக்கூடாது அதை. இப்போது இதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். இதோடைய இலையை ஒரு கைப்பிடி அளவு களிப்பான மண் இருக்குது இல்லைங்களா, அது புத்து மண்ணாகட்டும் இல்லை சாதாரண களிமண்ணாகட்டும், ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா விழுத அரைச்சி, விரைவாதம் உள்ளவங்க, விரை வீக்கம் உள்ளவங்க இதை இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த விரைவாதம் குறையும், விரை வீக்கம் ஆனது குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கீழ்வாதம் இருந்தாலும் அதுவும் சரியாகும். அடுத்தது இதோடைய இலையையும் வேரையும் சமபங்கு, அதாவது சம அளவு எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா நிழலில் காய வச்சு பொடி பண்ணி இதை வந்து கண்ணாடி குடுவையில் அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம எப்போ வேணாலும் மருந்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, காலையில் இரவு 2 வேளை வந்து இதில் இந்த சமூலத்திலேருந்து அதோடைய பொடியிலேருந்து ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு சூடான பசும்பாலில் இதை கலந்து குடிக்கும் பொழுது மூளைச்சூடு குறையுது. அதே மாதிரி மூளை நோய் இருந்தாலும் அது சரியாகும். அதே மாதிரி சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய அடைப்புகளாகட்டும், சிறுநீரக கல்லாகட்டும், அதே மாதிரி சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய எரிச்சல், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உடலை குளிர்ச்சி பண்ணி இந்த எரிச்சலை குறைக்குது. அதே மாதிரி இது குறிப்பாக வந்து ஆண்மை பலத்தை அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இதிலேருந்து இருக்குது. இப்போ அதாவது இதோடைய சமூலத்தை, அதாவது இதோடைய பொடியை 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு பசும்பாலில் நம்ம கலந்து காலை இரவு என 2 வேளை இதை வந்து உணவுக்கு முன்னோ இல்லை உணவுக்கு பின்னோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் இதை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது எப்பேற்பட்ட ஆண்மை பலகீனமாக இருந்தாலும் இதில் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது. இதனால தான் இதை வந்து காம வர்தினின்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகையை இந்த மாதிரி காம உணர்வுகளை தூண்டுறதுனால இதை வந்து காமவர்தினி அப்படின்னு இன்னொரு பேராலையும் அழைக்கப்படுது. அப்புறம் கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணம் அடையும் பொழுது நமக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது அதாவது எரிச்சல் இருக்கும். அதாவது நீர் சுளுக்குன்னு சொல்லுவாங்க, நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க, சிறுநீர் தார எரிச்சல்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட எரிச்சலை இதில் குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த தொட்டால் சிறுங்கியோட இலையை ஒரு கிளாஸ் தயிர்லேயோ அல்லது மோர்லேயோ கலந்து குடிக்கும் பொழுது ஒரு 3 வேளை அளவு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது இருக்கக்கூடிய எரிச்சலானது நமக்கு வந்து குணமாகும். அதே மாதிரி இது அல்சர் ப்ராப்ளம், அதாவது வயிற்று குடல் புண் சொல்லுவாங்க, அல்சர்னு சொல்கிறது, அந்த நிலை குணமாகிறதுக்கு இந்த தொட்டால் சிறுங்கியோட இலையை பச்சையாகவே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு அரைச்சி இதை உருண்டை பிடிச்சி ஒரு டம்ளர் மோரில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடல் உஷ்ணமானது குறைய ஆரம்பிக்குது. அதேமாதிரி இந்த குடல் புண்கள் ஆனது சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்காது. இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது உடல் குளிர்ச்சியாகவே நமக்கு மெயின்டைன் ஆகும். உடம்புல தேவையற்ற உஷ்ணங்களை வெளியேற்றி நமக்கு உடல் குளிர்ச்சியான நிலையில் அடையக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஆறாத ரணங்கள், அதாவது சில பேருக்கு சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ஆறாத ரணங்கள் இருக்கும், அது ஆறவே ஆறாது. அப்பேற்பட்ட ரணங்களுக்கு இதனுடைய இலைச்சாறை வந்து அரைச்சி நம்ம 10 போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த புண்ணாரும். அதேமாதிரி நாள்பட்ட குழி புண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த குழி புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆறாது வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான புண்களுக்கு இதோடைய இலையை அரைச்சி அந்த இடத்துல வந்து நம்ம கட்டிட்டு வரும்பொழுது அதோடைய புண்கள் வந்து சீக்கிரம் மாறக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக தீராத இடுப்பு வலியால் சில பேர் அவதிப்பட்டுட்டு வருவாங்க. அவங்க வந்து இதோடைய முழு சமூலத்தையும் ஒரு பெரிய அண்டாவிலையோ இல்லை எதுலையோ ஒரு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சமூலம் வந்து அதாவது ஒரு அண்டா தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது அரை அண்டா தண்ணீராக மாறணும். அந்தளவுக்கு அதை கொதிக்க வச்சு அதோடைய சாறுகள் முழுக்க அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம், அதாவது நம்ம உடம்புல பட்டா சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு அது ஆறுனதுக்கப்புறம்
இந்த இடுப்பு பகுதியில், அதாவது இடுப்பு வலியோ இல்லை கை கால் வலியோ இல்லை மூட்டு வலியோ எந்த வலியாகட்டும், உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வலிகளுக்கும் இந்த தண்ணியை ஊற்றி அதை நம்ம ஒரு குளியல் மாதிரி அதில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த எல்லாம் வலிக்கிற பகுதிகளில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா மெல்ல அதில் தடவி கொடுத்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு வரணும். அப்படி தடவி ஊற்றிட்டு வரும்பொழுது அந்த வலியானது குறைஞ்சிரும் அன்றைக்கி. அதே மாதிரி சில பெண்களுக்கு இந்த மாதவிடாயின் பொழுது பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, வலி அதிகமாக இருக்கும். அந்த வலி குணமாகணும் அப்படின்னா இந்த தொட்டால் சிறுங்கியோட இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். ஒரு சிறு வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லக்கூடிய வெங்காயம் அதே அளவுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி சீரகம் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி பசு மோரில் இது அந்த டைமில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பெரும்பாடு அப்படின்ற நோய் குணமடையும். அதே மாதிரி சில பேர் தோல் வியாதிகளால் அவதிப்படுவாங்க. இந்த படை நோயாகட்டும் இல்லை சொறி நோயாகட்டும், அதே மாதிரி தேம்பல், இது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இதோடைய இலையை அரைத்து சாறு எடுத்து அந்த சாறை அந்த தோல் வியாதிகள் உள்ள இடங்களில் அதை தடவிக்கிட்டு வரும்பொழுது அந்த தோல் வியாதிகள் சீக்கிரமாக குணமடையக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது. குறிப்பாக இந்த தோல் வியாதிகளுக்கு இந்த தொட்டால் சுருங்கியோட இலையை 1300 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்க மருத்துவத்தில் இதை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதோடைய குறிப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேருக்கு, அப்புறம் ஆண்மை குறைபாட்டுக்கு ஒரு குறைபாடுகளை சரி பண்ணக்கூடிய மூலிகையாக இது 1300 ஆண்டுகளுக்கு முன்னவே இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க. யுனானி மருத்துவத்துலேயும் சரி, நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லேயும் சரி, கிரேக்க மருத்துவங்கள்லேயும் சரி, இது ஒரு முக்கியமான மூலிகையாக தான் இது பார்க்கப்படுது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்க, அதாவது நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இதோடைய வேரையும் இலையையும் நிழலில் காய வச்சு பொடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் இதை பாலோடு கலந்து எடுக்கும் பொழுது சர்க்கரை வியாதியும் நமக்கு படிப்படியாக குணமடைஞ்சிரும். பர்மனெண்ட்டாக குணமடையக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது. இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லைங்க, தோல் வியாதி, அதே மாதிரி மூல வியாதி, சிறுநீர் பிரச்சனைகள், ஆண்மை குறைபாடு, இது மாதிரி பல நோய்களுக்கு இது அருமருந்தாக இது சித்தர்கள் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மூலிகையை நம்ம பற்றி பார்த்தோம். இந்த தொட்டால் சுருங்கி அப்படின்றது ஒரு மூலிகை தான். இதில் மாந்திரிக குணங்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. இந்த ஒரு மூலிகையிலே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அபூர்வமான ஒரு மூலிகைக்கு இருக்குது. இது நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இதை சிறப்பான முறையில் நம்ம வாழ்நாளில் இதை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்நாளில் நோய் நொடி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை மாறலாம். இப்போது இருக்கக்கூடிய உணவியல் மாற்றங்கள்னால இந்த மூலிகை நமக்கு பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல், அதாவது இந்த மூலிகையை பயன்படுத்தக்கூடிய தேவையும் அதிகரிச்சிருக்கு. அதனால் இந்த செடிகளை பார்த்தோம் அப்படின்னா இதை வீடுகள்லையோ இல்லை அவங்களுடைய தோட்டங்கள்லையோ இதை விதைகளை எடுத்து சேகரித்து வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இனத்தை நம்ம அழிய விடாமல் பாதுகாத்துக்கலாம். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.